எடுத்து போடணும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? இந்த ஜெபம் எத்தனை பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையும். நம்ம நம்புகிறோம். ஆண்டவரிடத்தில் நல்ல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஆண்டவரே, நிறைய நல்ல பிள்ளைகளே நீ தந்திருக்கிறேன். ஆனால் சில இடங்களில் சாத்தான் சில பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஏவுதலையும் ஆண்டவரே போதை வசுகளையும் விதைச்சி வச்சிருக்கிறான். ஆவியானவரே, நீங்கள் அதிலிருந்து எல்லாருக்கும் ஒரு விடுதலையை கொடுத்துருங்க. ஆண்டவரே, அந்த இருதயத்தை தூண்டுகிற அந்த சாத்தானுடைய சதிகள் ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இருதயத்திலிருந்து ஆண்டவரே எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்க. அந்த எண்ணங்களையும் இயக்கங்களையும் ஆண்டவரே, அந்த மூடத்தனத்துக்கு நம்பிக்கையாக இருக்கிற எல்லாருடைய ஆண்டவரே சுபாவங்கள் ஆவியானவரே அதிலிருந்து வேரோடு புடுங்கும்படியா இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு மொபைலில் அடிமையாக்கி இருக்கிற ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இது கடைசி காலம், யாரையும் கண்டிக்க முடியாது. ஆண்டவரே, யாரையும் நம்ம கடிந்து கொண்டு கூட பேச முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டு ஆண்டவருடைய கண் பார்க்கும்போது கர்த்தர் அதில் முழுமையான விடுதலையை கர்த்தர் தருவார், முழுமையான விடுதலையை தருவார். இந்த சிறு ஜெபத்தை, இந்த விசுவாசமுள்ள ஜெபம் சின்ன பிள்ளைகளுக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஆண்டவரே, ஒரு வெளிச்சமாய் அமையட்டும், ஒரு வெளிச்சமாய் அமையட்டும். இந்த பௌர்ணமி ஜெபம் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சமாய் அமையட்டும், ஒரு பரிசுத்தமாய் அமையட்டும், ஒரு விடுதலையாய் அமையட்டும். கர்த்தர் அப்படி சென்றதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலோ தாழ்வானாலோ, உயர்வானாலோ தாழ்வானாலோ, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கடைசியா நம்முடைய இந்திய தேசத்துக்காக கரங்களை உயர்த்தி, பரத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி, எங்களை இந்திய தேசத்தில் நீர் எங்களை வைத்திருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்கு தேசத்தில் தந்த நல்ல ஆட்சிக்காயும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பார்லிமெண்ட்ல எல்லாரும் இணைந்து நல்ல ஏகோபித்த திட்டங்கள் ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தில் எல்லா ஜனங்களுக்கும் கிடைப்பதற்கு ஆண்டவரே பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சமாதானம், நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு அன்பு ஆண்டவரே தேசத்துல ஜனங்களை குறித்தான ஒரு பாரம் ஆவியானவரே எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரும் இணைந்து ஆண்டவரே எங்க தேசத்துக்காக நல்ல நன்மைகளையும் நல்ல திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு வழிநடத்தல்கள், ஏற்ற ஒரு கிருபைகள் ஆண்டவரே, ஏற்ற ஒரு ஆலோசனைகள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே, எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நாங்க அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லி யாரும் ஆண்டவரே இருதயத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே கர்த்தாவே உமக்குன்னு சொல்லி ஒரு ஸ்தானாதிபதிகளாக நின்று இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தாவே நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பௌர்ணமி ஜெபத்துல நாங்க ஜெபிக்கிற ஜெபம் இந்திய தேசம் ஒரு மாதிரியாக, இந்திய தேசம் ஒரு எழுப்புதலாக, இந்திய தேசத்தை பார்த்து மற்ற நாடுகள்ல ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே ஒரு விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கக்கூடிய அளவுக்கு எங்க தேசத்துல ஒரு எழுப்புதலை கட்டளையிடும் ஆண்டவரே. எங்க தேசத்துல நன்மையான காரியங்களை செய்யுங்கப்பா. கர்த்தர் நன்மையானதை தருவா. இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் நீ தந்த பாடலுக்காக ஆண்டவரே சேனைகளாய் எழும்புவோம் புறப்படுவோம்னு சொல்லி நல்ல ஒரு அபிஷேகமுள்ள ஒரு அந்த ஜெப வேளைக்காக பொதுவாய் நாங்க பண்ண அந்த ஜெபத்துக்காக ஆண்டவரே இந்த ஜெபங்கள்லாம் கேட்கப்பட்டு குடும்பத்தில், தேசத்தில், சபையில், தமிழ்நாட்டில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அசைவாடி எல்லா மாற்றங்களையும் கர்த்தர் நீர் செய்தப்பா. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே போய் சேரட்டும். இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்துடைய பௌர்ணமி ஜெபத்தில் நாம் கலந்து கொண்டு ஆண்டவருமை பலப்படுத்த போகிறார், பலப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஜெபிக்க வந்திருக்கிற எல்லாரையும் இயேசு நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்று ஆண்டவர் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய முடியாக காத்திருப்போம். நாளைக்கு கூகுள் மீட் முடியும். நாளைக்கு 8:45 இரவு 8:45 10 மணி வரைக்கும் அதுலேயும் ஜெபம் பண்ணுங்க, கலந்துக்காங்க. வார ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு ஆண்கள் ஜெபம் இந்த இடத்துல வச்சு நடக்கும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்க ஆண்கள் எல்லோரும் வாங்க. ஆண்டவர் இன்னும் மகிமையான காரியங்களை நடுவில் செய்வார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்கிற ஆண்டுடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2வது நிருபம் 1 அதிகாரம் 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் நாம் கூட்டி வழங்க வேண்டிய காரியங்கள் என்னென்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 5வது வசனம் தொடங்கி 6வது வாசிப்போம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உடையவர்களாய் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோடு கூடிய பொறுமையையும் பொறுமையோடு கூடிய தேவ பக்தியையும் தேவபக்தியுடைய சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்கணும். ஏன்ட்ட இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது, ஆனால் இது போதும்னு என்ன செய்யக்கூடாது. இதில் நிறைய பட்டியல் போட்டிருக்கு. அதில் கடைசி ஒரு ஆலோசனை என்ன சொன்னேன்னா, அன்பையும் கூட்டி வழங்குங்கள். நம்ம இன்னும் நிறைய பேர்ட்டு அன்பாக இருக்க வேண்டியிருக்கு. சொந்த முயற்சினால் அன்பாக இருக்க முடியாது. அப்போது ரோமர் 5:5 என்ன படிக்கிறோம்? தேவ நமக்கு யாராவது வாசிப்போம். ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கபடியினால் இந்த அன்பு நம்முடைய தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யணும்? ஊற்றப்படும் போது பெரிய மாற்றங்களை நம்ம செய்ய முடியும். இன்றைக்கு ஜெபிக்க வந்திருக்க எனக்கு உங்களுக்கும் ஆண்டு கொடுக்குற வார்த்தை என்னவென்றால், அன்பையும் கூட்டி வழங்குங்கள். யார்கிட்டலாம் அன்பை கூட்டி வழங்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது, முதலாவது ஆண்டவர்கிட்டே நம்முடைய அன்பை கூட்டி வழங்கணும். யார் மேலே எங்கே வழங்கணும்? ஆண்டவருக்குள்ளே ஆண்டவர் மேலே நம்முடைய அன்பை கூட்டி வழங்குவோமானால் அவருடைய அன்பை நமக்குள்ளே கூட்டி தருவார். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் பேதுரை பற்றி சொல்வார். 15வது அதிகாரம் வசனம் 21-15 யோவான் 21:15 அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ எழுதி அன்பாயிருக்கிறாயா? அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, அவர் ஆட்டுக்குட்டிகளை அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இன்றைக்கி செய்தி என்னன்னு சொன்னால், அன்பை யார் மேலாம் அன்பை கூட்டி வழங்கணும்னு சொன்னால், முதல்ல ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கணும். ஆண்டவருக்கு நமக்கு இடையில் என்ன வந்துடக்கூடாது? கட்சி வந்துடக்கூடாது. முதலாவது நம்ம யார்கிட்ட அன்பாக இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட அன்பாக இருப்போமானால் அவர் நம்ம மேலே எப்படி இருப்பார்? அன்பாக இருப்பார். ரெண்டாவதாக யார் மேலே அன்பாக இருக்குன்னு சொன்னால், சொந்த குடும்பத்தின் மேலே நம்ம எப்படி இருக்கணும்? இது ரொம்ப கஷ்டம். விசுவாசிகளும் ஊழியர்களும் சொந்த குடும்பத்தில் அன்பை வழங்குறது இந்த காலத்தில் ஒரு கடினமான காரியம். ஆனாலும் லேசான காரியம். அது இப்போ யார்கிட்ட அன்பை கூட்டி வழங்கணும் அப்படின்னு சொன்னால், சொந்த குடும்பத்தில் அன்பை கூட்டி என்ன செய்யணும்? வழங்கணும். குடும்பத்தில் அன்பை செலுத்த முடியாத அநேக சூழ்நிலை இருக்கும். எப்படி நம்ம அன்பை செலுத்த முடியும்னு சொன்னால், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே முதல்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த அன்பை உடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது நம்ம உடையாதபடிக்கு கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அன்பையும் எங்கே கூட்டி வழங்கணும்? முதலாவது ஆண்டவர் பேரில், ரெண்டாவது
சொந்த குடும்பத்தில் அன்பை கூட்டி வழங்கணும். மூன்றாவது, நாம் எந்த திருச்சபைக்கு போகிறோமோ அந்த திருச்சபையில் அன்பை கூட்டி வழங்கணும். அந்த திருச்சபையில் நிறைவான காரியங்கள் நிறையா இருக்கும். சில குறைபாடுகள் காணப்படலாம். நிறைவுகளுக்கு நன்றி சொல்லணும். சில குறைபாடு இருந்தால் அதை யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். சபை மேலே அன்பை கூட்டி வழங்கணும். கடைசியாக யார் மேலே அன்பை கூட்டி வழங்கணும்னு சொன்னால் ஜெப ஐக்கியத்தின் மேலே அன்பை கூட்டி வழங்கணும். ஜெப ஐக்கியத்தின் மேலே ஆண்டவர் அன்பை இன்னும் நான் எவ்வளோ தூரம் இந்த ஜெப ஐக்கியத்துக்கு உழைக்க முடியும், இன்னும் இந்த ஜெப ஐக்கியத்துக்கு எவ்வளவு நான் செல்ல முடியும், அதோட பாரத்தை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும், ஆண்டவர் என்னை எப்படி நடத்துவார் என்பதை நான் அறியணும்னு சொல்லி, நான்காவது அன்பை எங்கே கூட்டி வழங்கணும்னு சொன்னால் ஜெப ஐக்கியத்தில் உங்கள் யாரையும் பார்த்து ஐக்கியத்துக்கு வருவீங்களான்னு மட்டும் என்ன செய்யக்கூடாது, மற்றவங்க கேட்டுறக்கூடாது. ஏன் கேட்கல அப்படின்னு சொன்னால் நம்ம அன்பை எங்கே கூட்டி வழங்குகிறோம்? ஐக்கியத்தில் கூட்டி வழங்குகிறோம். முன்னால் வழங்கின விட இன்னும் அதிகமாக ஐக்கியத்துக்கு வரணும். ஏன்னா இதில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. ஐக்கியத்தில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, பெரிய திருப்பங்கள் வரப்போகுது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், நிர்வாகிகள் எல்லாம் ஐக்கியத்தில் எழுப்பி பயங்கரமான காரியத்தை செய்யும்போது நம்ம அன்பை கூட்டி வழங்குவோமானால் ஆண்டவருடைய அன்பு நம்ம மேலே வந்து அநேக உற்சாகமான ஊழியங்களை செய்யவும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இந்த 4 குறிப்புகளும் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் அன்பை கூட்டி வழங்க, அன்பை கூட்டி வழங்குங்கள். எங்கெல்லாம் அன்பை கூட்டி வழங்கணும்? முதலாவது ஆண்டவற்றை முன்னால் விட இன்னும் அதிகமாக அன்புள்ளவங்களாக இருக்கணும். ஆண்டவற்றை அன்பை கூட்டி வழங்கணும். அவர் நம்மளை அரவணைத்து பாதுகாத்து வழி நடத்துவார். ரெண்டாவது அன்பை எங்கே கூட்டி வழங்கணுமா?